Hello students, exercise 4.2 அதில் 11th sum அதுதான் பார்க்க போகிறோம். In how many ways 4 mathematics books, 3 physics books, 2 chemistry books and 1 biology books can be arranged on a shelf so that all books of the same subjects are together. So இதான் question. இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 4 maths book, 3 physics books, 2 chemistry books, 1 biology books. இதை வந்து ஒரு செல்ஃபில் சேம் சப்ஜெக்ட் புக்ஸ் வந்து டுகெதராக வர்ற மாதிரி ஹவு many வேஸில் அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இன் ஹவு many வேஸ் 4 மேத்தமெட்டிக்ஸ் புக்ஸ், 3 physics books, 2 chemistry books and 1 biology books. So 4 maths book, 3 physics books, 2 chemistry books, 1 biology book இதை கன்சிடர் பண்றேன். Can be arranged on a shelf so that all books of the same subject are together. So இந்த 4 maths book ஐயும் maths 1, maths 2, maths 3, maths 4 அப்படின்னும் இந்த 3 physics புக்கையும் physics 1, physics 2, physics 3 அப்படின்னும் இந்த 2 chemistry புக்ஸையும் chemistry 1, chemistry 2 அப்படின்னும் இந்த 1 biology புக்கை biology அப்படின்னும் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த 4 மேத்ஸ் புக்ஸும் ஒரே ஆர்டர்ல இருக்கு அப்படின்னா இதை டோட்டலா 1 ஆப்ஜெக்ட் அப்படின்னும் இந்த 3 பிசிக்ஸ் புக்ஸும் ஒரே ஆர்டர்ல இருக்கு அப்படின்னா இதை டோட்டலா 1 ஆப்ஜெக்ட் அப்படின்னும் இந்த 2 கெமிஸ்ட்ரி புக்ஸும் ஒரே ஆர்டர்ல இருக்கு அப்படின்னா இதை 1 ஆப்ஜெக்ட் அப்படின்னும் இதை 1 ஆப்ஜெக்ட் அப்படின்னும் எடுக்கிறோம். இப்போ இதில் 1 ஆப்ஜெக்ட், இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் 2, இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் 3, இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் 4. ஸோ டோட்டலாக 4 ஆப்ஜெக்ட் இருக்கு. இப்போ n ஆப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை ஹவு many வேஸில் அரேஞ்ச் பண்ண முடியும்? n ஃபேக்டோரியல் வேஸில். லைக் தட் 4 ஆப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை ஹவு many வேஸில் அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியும்? எஸ், 4 ஃபேக்டோரியல் வேஸில் அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியும். இன்டு இந்த 4 மேத்ஸ் புக்ஸும் ஒரே ஆர்டர்ல இருந்துச்சு அப்படின்னா 1 ஆப்ஜெக்ட் அப்படின்னு எடுக்கிறோம். இப்போ இந்த 4 மேத்ஸ் புக்ஸும் அதுக்குள்ளேயே இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கலாம், அப்படியே ஒரு சான்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் மேத்ஸ் புக் செகண்ட் இடத்துலையும், செகண்ட் மேத்ஸ் புக் ஃபர்ஸ்ட் இடத்துலையும் இப்படி இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கலாம். அப்போ இந்த 4 மேத்ஸ் புக்ஸும் அதுக்குள்ளேயே இன்டர்சேஞ்ச் ஆனிச்சு அப்படின்னாக்கா இது ஹவு many வேஸில் அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே டோட்டலாக எத்தனை ஆப்ஜெக்ட் இருக்கு? 4 ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ 4. n ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அதை ஹவு many வேஸில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோம்? n ஃபேக்டோரியல் வேஸில். லைக் தட் 4 ஆப்ஜெக்ட் இருந்தால் அதை ஹவு many வேஸில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம்? 4 ஃபேக்டோரியல் வேஸில். ஸோ 4 ஃபேக்டோரியல். லைக் தட் இங்கே டோட்டலாக 3 ஆப்ஜெக்ட் இருக்கு. அப்போ ஹவு many வேஸில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம்? எஸ், 3 ஃபேக்டோரியல் வேஸில். இன்டு இங்கே டோட்டலாக 2 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அப்போ ஹவு many வேஸில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம்? 2 ஃபேக்டோரியல் வேஸில். இங்கே டோட்டலாக 1 ஆப்ஜெக்ட் இருக்கு. அப்போ ஹவு many வேஸில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம்? எஸ், 1 ஃபேக்டோரியல் வேஸ். That is equal to the 4 factorial. That means 4 times decreasing எழுதணும். So 4 into 3 into 2 into 1. இப்போ இங்கே 4 factorial. That means 4 times decreasing எழுதணும்.
So 4 into 3 into 2 into 1. இங்க 3 factorial. That means 3 times decreasing எழுதணும். So 3 into 2 into 1. இங்க 2 factorial. That means 2 times decreasing எழுதணும். So 2 into 1. இங்க 1 factorial. That means 1 time decreasing எழுதணும். So 1. That is equal to 4 3s are 12. 12 2s are 24. 24 into 1 is 24. 4 3s are 12. 12 2s are 24. 24 into 1 is 24. 3 2s are 6. 6 into 1 is 6. 6 2s are 12. 12 into 1 is 12. That is equal to இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 24 into 24. அப்போ என்ன வரும் 4 4s are 16. So 6 remaining 1. 2 4s are 8 plus 1 9. 2 ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 4s are 8. 2 2s are 4. So 6 17 7 remaining 1. அப்போ 4 plus 1 5. So 576 into 12. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 576 into 12. இப்போ 2 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 6 are 12. So 2 remaining 1. 2 7s are 14. 14 plus 1 15. 5 remaining 1. 2 5s are 10. 10 plus 1 11. இப்போ இது 1 ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 into 6 is 6. 1 into 7 is 7. 1 into 5 is 5. So 2, 5 plus 6, 11. 11 க்கு 1 remaining 1. 1 plus 7, 8. 8 plus 1, 9. 1 plus 5, 6. So 6, 9, 1, 2. இப்போ இத்தனை வேஸில் இந்த புக்ஸ் எல்லாத்தையும் சேம் சப்ஜெக்ட் டுகெதராக வர்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். தேங்க்யூ.